திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சட்டவிரோதமாக போதை மாத்திரைகளை விற்றுக் கொண்டிருந்த 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 190 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். பெங்களூருவிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வந்த அரசு பேருந்தில் சட்டவிரோதமாக புகையிலை பொருட்களை கடத்தி வந்த நடத்துனர் பாண்டியன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த புகையிலை பாக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட பேக்கரி ஊழியர் ஏழுமலையையும் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 2 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கோவில் பணிக்காக குழி தோண்டும் பணியின் போது 2500 ஆண்டுகள் பழமையான 16 கால்கள் கொண்ட ஈமு பேழை மற்றும் மண்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அருங்காட்சியக அலுவலர்கள் நடத்திய ஆய்வில் இவை அப்பகுதியைச் சேர்ந்த பழங்கால குழு தலைவன் பொறுப்பிற்காக அமைக்கப்பட்ட ஈமு பேழை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பிள்ளையார்குட்டை மலை கிராமத்தில் வனத்துறையினர் நடத்திய சோதனையில் சாமிநாதன் என்பவரது வீட்டிலிருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அவரது வீட்டிலிருந்த மான் இறைச்சியையும் பறிமுதல் செய்த வனத்துறையினர் சாமிநாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வசவம்பட்டி கிராமத்தில் 100 ஏக்கரில் சோலார் நிறுவனம் அமைக்கப்பட்ட போது அதில் 30 ஏக்கர் மேய்ச்சல் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை அரசு அதிகாரிகள் மீட்டு தராவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் மற்றும் சாலை மறியல் செய்யப்போவதாக கிராமத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த முந்திரி கன்று, ஆர்ஜிபி கன்று, உளுந்தெல்லாம் விரைச்சிருந்தோம். உளுந்து இது எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சு எல்லாத்தையும் உளுத்துட்டு இப்போ அது போட்டிருக்காங்க, சோலார் போட்டிருக்காங்க. ஆடு மாடு வர்றதுக்கெல்லாம் வழி இல்லை. குடிக்கவும் எங்களுக்கு தண்ணி பத்தாது. போர் இங்கே போட்டிருக்கோம். அந்த பக்கம் இந்த ஊரில் தான் போரெல்லாம் போட்டோம். தண்ணி அதுலேயும் பத்தலை. இப்போ மறு போர் போட்டு எங்களுக்கு பத்தலை. இந்த பக்கம் தான் எனக்கு உசப்பட்டி அளவு கனவதி அளவில் கூட நாங்கள் விடாமல் நாங்கள் இதெல்லாம் தேக்கி வச்சுருந்தோம் சார். நாங்கள் வீடு கட்டணும், நாங்கள் பழக்கம் நாங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் நாங்களே தேக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் தேக்கி வச்சுருந்தோம். இப்போ எங்களுக்கு இல்லாமல் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் இதை பற்றி நீங்கள் எங்கே போனாலும் சரி, எங்கே நீங்கள் எங்களை கூப்பிட்டாலும் சரி, உசப்பட்டி அளவில் நாங்கள் வர்றோம். எங்கே நின்று தடுக்கணுமோ, எங்கே போராடணுமோ நாங்கள் வர்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம்புதூர் பகுதியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த 5 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளதால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி பெண்கள் 300 மீட்டர் தொலைவில் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் நிலை உள்ளதால் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிறைந்ததைத் தொடர்ந்து 20 நாட்களில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. இதில் ரொக்கமாக ரூபாய் 2.89 கோடியும் 470 கிராம் தங்கம், 6.8 கிலோ வெள்ளி மற்றும் பல்வேறு வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் தாலுகா அலுவலகத்திற்கு இறப்புச் சான்றிதழ் பெற வந்த மனுதாரர் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் அலைக்கழிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் குறித்த நேரத்தில் அலுவலகத்திற்கு வந்து மக்கள் பணியாற்ற மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பப்ளிக் நிறைய விஷயங்கள் நம்ம எந்த நேரத்துக்கு வரோம் போறதும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கான பணிகள்லாம் ரொம்ப தேக்கம் அடைஞ்சிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அரசாங்க பணிகள் நடக்க வேண்டும், தேக்கம் அடையவும் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே இந்த தாலுகா ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எந்த விதமான நடைமுறையும் இல்லாமல் ரொம்ப தேங்கிட்டு இருக்கு. மக்களோட பிரச்சனை பார்த்தோன்னா யாரும் செவி சாக்காம எந்த டேபிளையும் ஆள் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த சம்பந்தப்பட்ட மனு கொடுத்துருக்கோம். இது புதுசாக இருக்கு. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் முதல் முறையாக தாலுகா ஆஃபீஸில் நகல் காப்பி ஜெராக்ஸ் கொண்டு வாங்க, நான் சீல் போட்டு தரோன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நாங்கள் நேரடியாக எங்களுடைய தேவைக்காக தான் இந்த மனு கொடுக்குறோம். கொடுத்த உடனே நாங்கள் நேராக கொண்டு போயிட்டு விஓ கிட்ட கொடுக்குறோம். ஆர்ஐ சொல்லி தான் வாங்கிட்டு போவாங்க. இது முதல் முறையாக ஓய் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மனு கொடுங்க, மனு கொடுத்ததுக்கப்புறம் 10 நாள் 15 நாள் அவன் நம்பர் ஆகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பணிகள் 10-15 நாள் தேக்கம் அடைஞ்சதுன்னா பப்ளிக் சாதாரண விஷயங்கள் தேக்கம் அடைகிறது காரணம் நிறைய விஷயங்கள் இது மாதிரி அரசாங்க அதிகாரிகள் மெத்தன போக்கில் செயல்படுறாங்க. விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே உள்ள அண்ணா நகர் பகுதியில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் நீண்ட தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து பயன்படுத்தும் அவல நிலை நீடிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மகாராஜபுரம் அண்ணா நகர்ல இருந்து
950 ரேஷன் கார்டு இருக்கு. ஆனா தண்ணி மாசத்துக்கு ஒரு டைம் தான் எங்களுக்கு எடுத்து விடுறாங்க. ஒரு மாசம் ஆகுது. அந்த ஒரு மாசத்துல அந்த தண்ணி 3 நாள் தான் நல்லா இருக்கும். மற்ற நாள்ல நாங்க குழு தண்ணியை தான் குடிச்சோம். அது எங்களுக்கு சில நேரங்கள்ல கிடைக்கிறது இல்லை. முதியவங்க நிறைய பேர் இருக்காங்க, சிறு குழந்தைகள் இருக்காங்க, எல்லாருக்கும் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் வருது. நாங்க என்ன செய்யறது? எத்தனையோ டைம் நாங்க பஞ்சாயத்துல போய் சொல்லியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. போற நேரம் எடுத்து விடுறோமா அப்படிங்காங்க. மற்ற எந்த இதுவுமே இல்லை எங்களுக்கு. விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அரசு மருத்துவமனையின் கட்டிடங்கள் சிதிலமடைந்து கான்கிரீட் சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளாக உள்நோயாளி பிரிவுகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அசம்பாவிதம் ஏதும் நடக்கும் முன்பு கட்டிடங்களை உடனடியாக புனரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதிகளில் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களின் அடிப்படையில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சாலை வசதி மற்றும் அடிப்படை தேவைகள் குறித்த கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து விரைந்து பணிகளை முடிக்க நகராட்சி ஆணையருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தினார். குமரி மாவட்டம் அருமுனை பகுதியில் துர்நாற்றத்துடன் சுகாதாரமற்ற முறையில் கோழி இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த சிறிய ரக சரக்கு வாகனத்தை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். அந்த வாகனத்தை காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததை அடுத்து பன்றி பண்ணைக்கு கழிவுகளை கொண்டு சென்ற நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூர் கிராமத்தை சேர்ந்த பொன்னுசாமி என்பவர் துக்க நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது அரசு பேருந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்தின் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கெடிலம் ஆற்றுப் பகுதியில் செப்டிக் டேங்க் கழிவுநீர் லாரிகள் மூலம் தொடர்ந்து கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நகராட்சி நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் சிவன் கோவில் குளக்கரை நடைபாதை ஆக்கிரமிப்பு கடையை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றினர். ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக ஒன்றிய செயலாளர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.